வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தென் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊருக்கு இருக்கன்குடின்னு ஏன் பெயர் வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, அப்புறம் அம்மனோட சிறப்புகள் என்ன, இந்த கோயில் எந்த இடத்துல கரெக்டாக அமைஞ்சிருக்கு, இந்த கோயிலுக்கு எப்படி வரலாம், இந்த கோயிலில் என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். விருதுநகரில் இருந்து திருநெல்வேலி போகிற தேசிய நெடுஞ்சாலையில் சாத்தூர் நகரம் அமைஞ்சிருக்கு. சாத்தூர் நகரத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கன்குடி அமைஞ்சிருக்கு. இருக்கன்குடி கோயிலுக்கு போகிறது பஸ்ஸை விட்டு இறங்கி இந்த வழியாக மக்கள் போய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும். வாங்க அப்படியே உள்ளே போவோம். இந்த ஊருக்கு இருக்கன்குடின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். கங்கைக்கு இணையாக 2 ஆறுகள் இந்த ஊரில் ஓடுது. ஒன்று வைப்பாறு, இன்னொன்று அர்ஜுனா ஆறு. இது ரெண்டுமே நம்ம நாட்டோட பழம்பெரும் இதிகாசங்களான இராமாயணத்தோடையும் மகாபாரதத்தோடையும் தொடர்புடைய ஆறுகள். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருக்கையில் சதுரகிரி மலைக்கு வந்திருக்காங்க. அவங்க காலையிலையும் மாலையிலையும் நீராடி இறைவனை பூஜை செய்கிறது வழக்கம். அதற்காக கங்கைக்கு இணையாக புனிதமான நீர் வேணும் நீராடுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் கங்கா மாதாவை மனசில் நினச்சி தன்னோட அஸ்திரத்தினால் இந்த ஆறை உருவாக்கியிருக்காரு. அதனால் இதுக்கு அர்ஜுனன் ஆறுன்னு பெயர் வந்துச்சு. அதே மாதிரி ராமாயண காலத்தில் ராமன் லட்சுமணன் 2 பேரும் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் வந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஆனால் அப்போ அந்த இடம் ஃபுல்லாகவே வறட்சியாக இருந்திருக்கு. அங்கே ஒரு இடத்துல அகத்திய மாமுனிவர் கங்கை நீரை ஒரு பானையில் வச்சு பாதுகாக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே ராமர் தன்னோட ஞான திருஷ்டியில் அந்த இடத்த பார்த்து அம்பை விட்டுருக்காரு. அந்த இடத்துல இருந்து கங்கை நதி மாதிரி ஒரு நதி உருவாகி வந்திருக்கு. பானையில் கங்கை நீரை சேர்த்து வச்சுருந்ததுனால அந்த நதிக்கு வைப்பாறுன்னு பேர் வந்துருச்சு. கங்கைக்கு இணையாக புனிதமான 2 ஆறுகளுக்கு இடையில் அம்மன் குடி கொண்டதால் இந்த ஊருக்கு இரு கங்கை குடின்னு முதல்ல பேர் இருந்திருக்கு. அப்புறம் போக போக இருக்கன்குடின்னு பேர் மருவி வந்துருச்சு. இப்போ இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். சதுரகிரி மலையிலிருந்து வந்த சிவயோக ஞான சித்தருங்கிறவர் இந்த பகுதியில் அம்மனை நினச்சி தவம் இருந்துட்டு வந்திருக்காரு. முனிவரோட தவத்தை மெச்சி அம்மன் அவருக்கு வடக்க ஓடுற அர்ஜுனா ஆறுக்கும் தெற்க ஓடுற வைப்பாருக்கும் இடையில உள்ள மேட்டு பகுதியில் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. தான் கண்ணால் கண்ட அம்மனோட தரிசனத்தை அப்படியே ஒரு சிலையாக வடித்து அவர் வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காரு. காலப்போக்கில் இயற்கை சீற்றத்தில் அந்த சிலை மண்ணோட மண்ணாக புதஞ்சு போயிடுச்சு. சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருந்திருக்கு. அப்போ ஒரு பெண் தினந்தோறும் மாட்டுச்சாணத்தை பொறுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த பெண் வைப்பாருக்கும் அர்ஜுனாருக்கும் இடையே உள்ள மணல் திட்டில் சாணி பொறுக்கிட்டு இருந்திருக்காங்க. சாணி பொறுக்கிட்டு இருக்கையில் அவங்களோட கூடையை நகட்ட முடியலை. பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டும் கூடையை நகட்ட சொன்னால் நகட்ட முடியலை. உடனே அந்த பெண்ணுக்கு சாமி வந்து அருள்வாக்கு கூறியிருக்காங்க. நான் இந்த கூடைக்கு கீழே இருக்கேன்னு சொல்லி அம்மனோட அருள்வாக்கு வந்திருக்கு. ஊர்க்காரங்க அந்த இடத்த தோண்டி பார்க்கையில் பழைய விக்கிரகம், அதாவது சிவயோக ஞான சித்தர் செஞ்சு வழிபட்ட அந்த விக்கிரகம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே இடத்துல அந்த விக்கிரகத்தை வச்சு ஒரு சின்ன கோயிலை கட்டி ஊர் மக்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மன் தன்னோட அருளை வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த கோயில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி ஊருக்குள்ளே நடந்து வரையிலையும் அங்கேருந்து ஆற்றை கடந்து கோயிலுக்கு வரையிலையும் 2 பக்கமும் கடைகள் இருக்கிறத பார்த்தோம். அந்த கடைகளில் பூஜை பொருட்கள், துணிமணிகள், விளையாட்டு பொருட்கள் விற்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக இந்த கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு நேர பொங்கல் வைக்கிறதுக்கான ஒரு பெரிய மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க. இங்கே பொங்கல் வச்சு அம்மனுக்கு படையல் பண்ணுறாங்க. வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு உள்ளே போவோம். இங்கே பொது தரிசன வரிசையும் இருக்குது, அதே மாதிரி கட்டண வரிசையும் இருக்குது. கட்டணம் 30 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நம்ம வந்தது கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே கூட்டம் இருக்குது. வாங்க உள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணுவோம். அம்மனோட தரிசனம் கண்குளிர பார்த்தோம். அதோட மற்ற எந்த கோயில்லையும் இல்லாத சிறப்பு இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் இருக்குது. எல்லா அம்மன் கோயில்லையும் இடது காலம் அடித்து வலது காலம் தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த அம்மன் அண்ட சராச்சரத்திலும்
ஆக்கலும் அழித்தலும் நானே, நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா வலது காலம் அடித்து இடது காலை தொங்க விட்டு சிவரூபமாக காட்சியளிக்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக அம்மனுக்கு முன்னாடி நந்தி பகவான் இருக்கிறத பார்க்கலாம். மற்ற எல்லா கோயில்லையும் அம்மன் கோயிலில் சிங்கம் இருக்கும், ஆனால் இங்கே நந்தி இருக்குது. இந்த கோயிலில் உள்ள மாவிளக்கு மண்டபத்தில் வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் மாவிளக்கு எடுக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட எந்தெந்த மாதிரியான வழிபாடு முறைகளை இங்கே செய்கிறாங்கன்னு பார்ப்போம். விளக்கு போடுறாங்க, அம்மனுக்கு புடவை சாத்துறாங்க, மாவிளக்கு எடுக்கிறாங்க, அக்கினி சட்டி எடுக்கிறாங்க, ஆயிரங்கன் பானை எடுக்கிறாங்க, தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க, அதோட உருவம் செஞ்சு வச்சும் வேண்டிக்கிறாங்க. எந்தெந்த மாதிரியான வியாதிகளை அம்மன் குணப்படுத்துகிறாருன்னு பார்த்தோம்னா வயிற்று வலி, அம்மை, கண்ணோய், தீராத கண்ணோய் பிரச்சனை உள்ளவங்க இங்கே பயணம் இருத்தல் அப்படின்னு தங்கி இருந்து அம்மனை வேண்டிக்கிறாங்க. அதாவது 6 வேளை பூஜைக்கும் அம்மனை தரிசனம் பண்ணி அம்மனோட அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி கண்ணில் தடவிக்கிட்டு கண்ணோய் தீர்ற வரைக்கும் கோயிலே தங்கியிருக்கிறாங்க. இங்கே திருவிழாங்கிறது ஆடி திருவிழா தானே. ஆடி கடைசி வெள்ளி பெருந்திருவிழா இருக்கக்கூடிய அம்மனுக்கு. அதே மாதிரி தை கடைசி வெள்ளி ஆடியில் வர்ற பாதி கூட்டம் இருக்கும். பங்குனி கடைசி வெள்ளி உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து அதுலேயும் கால்வாசி கூட்டம், உள்ளூர் மக்கள்லாம் பொங்கல் வைப்பாங்க. உள்ளூர் மக்கள் பொங்கல் வைக்கிறது பங்குனி. திருவிழாங்கிறது ஆடி திருவிழா தான். மிச்ச காலங்கள் தை மாதம், அது புரட்டாசி, ஐப்பசி 2 மாதம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அடுத்த மாதம் மார்கழியிலேருந்து பாத யாத்திரை கூட்டங்கள் நிறையா அம்மனுக்கு வருவாங்க. இருமுடி கட்டி வர்ற பக்தர்கள் இருக்கிறாங்க. சும்மா பாத யாத்திரையாக வர்ற, விரதம் இருந்து பாத யாத்திரையாக வர்ற பக்தர்கள் இருக்காங்க. டீச்சர்ட்டி எப்போயுமே எடுப்பாங்கண்ணா? இது ரெகுலராகவே உண்டுண்ணே. அதாவது கம்மியாக இருக்கும், கூடும் குறையும், அவ்வளோதான். ரெகுலராகவே டீச்சர்ட்டியில் எல்லாமே இதுதான் இருக்க முடியும். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் நடக்கிற திருவிழாக்களை பற்றி மாரிமுத்து அவர்கள் சொல்ல நம்ம கேட்டோம். அதோட இங்கே எப்பயுமே, அதாவது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிக அளவில் வர்றாங்க. இங்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் வரைக்கும் மொட்டை போடுறதா சொல்கிறாங்க. விசேஷ நாட்களில் 10,000 மொட்டை கூட போடுவாங்களாம். இந்த கோயிலில் பரிவார தெய்வங்களா கருப்பசாமி, வாழவந்த அம்மன், ராக்காச்சி அம்மன், பேச்சி அம்மன், முப்புடாதி அம்மன் எல்லாரும் தனித்தனி சன்னதியில் இருக்காங்க. மொட்டை போடுற பக்தர்கள் இங்கே இலவசமாகவே மொட்டை போட்டுக்கலாம். அதோட இந்த அர்ஜுனாரும் வைப்பாரும் வருஷத்தில் 3/4 நாள் ட்ரையாக இருக்கும், அதாவது வற்றி போய் தண்ணி இல்லாமல் இருக்கும். அதனால் இங்கே உள்ளவங்க பம்பு செட்டு வச்சு ஷவர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம நின்றுக்கிட்டே வீட்டில் குளிக்கிற மாதிரி ஷவரில் இங்கே குளிச்சுக்கலாம். அதோட சின்ன சின்ன செட்டெல்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. வர்றவங்க இங்கே தங்கிக்கிறதுக்கு ஆடு, கோழி இந்த மாதிரி பலியிட்டு அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன செட்டு இருக்குது. இந்த பனைமரத்தோப்புக்குள்ளே நம்ம வாகனங்களை இங்கே பார்க் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் மதிய அன்னதான விருந்து நடக்குது. இங்கிருந்து நம்ம அப்படியே அம்மன் பிறந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இந்த இடத்த தான் அம்மன் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. நம்ம அம்மன் பிறந்த இடத்துக்கு உள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டோம். அதோட இந்த கோயிலுக்கு நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதோட இதுவரைக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வராத நண்பர்கள் வந்து அம்மனை தரிசனம் பண்ணி அம்மனோட அருளை பெற வேண்டி கேட்டுக்கிறேன் நண்பர்களே. இதுவரைக்கும் என்னோட சேர்ந்து நீங்களும் இருக்கன்குடி மாரியம்மனை தரிசனம் பண்ணி மகிழ்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதோட இந்த வீடியோவை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.